உன்னை மொழியே அழகாக செந்தமிழே உன்னைக்கு உன்னை உரித்த நெருங்கடியே கன்னி குமரி தமிழ் கொண்ட நாட்டிடையில் மன்னி பேரரசியே சகாதேவன் அனுப்புவது அவ்வளவு வேண்டிய அர்த்தம். அனுப்பின 4 தம்பிகளுமே வரவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தர்மனே போவான் அந்த குளத்துக்கிட்ட. அப்ப போகும்போது அந்த அசிரியரை கேட்கும், உன்னுடைய 4 தம்பிகளும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல அப்படின்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு. இந்த 4 தம்பியில யாரை உயிர்ப்பிக்க வைக்கணும் அப்படின்னு. தர்மனுடைய கூட பிறந்த தம்பி அர்ஜுனனும் பீமனும், இன்னொரு அன்னைக்கு பிறந்தவங்க நகுலனும் சகாதேவனும். ஆனா அந்த தர்மன் என்ன சொல்றாரு, என்னுடைய தம்பி நகுலனையும் சகாதேவனையும் உயிர்ப்பித்து கொடுங்க அப்படின்னா. அப்ப அந்த அசிரியனை கேட்கும், இல்லாமல் சிறந்து விளங்கக்கூடிய அர்ஜுனனை விட்டு வல்லமை பலம் பொருந்திய பீமனை விட்டு நீ ஏமா இந்த 2 பேர்த்த உயிர்ப்பித்து கொடுன்னு கேட்கிற. அதுக்கு அந்த தர்மம் சொல்லுவோம் பாருங்க, தாயே நாங்கள் 2 தாயுடைய பிள்ளைகள். ஒரு தாய் வயிற்றுல தர்மனாகிய நானும் என்னுடைய தம்பியாகிய பீமனும் அர்ஜுனும் பிறந்தோம். இந்த தாயுடைய வயிற்றுல பிறந்த தர்மன் நான் உயிரோடு இருக்கிறேன். இன்னொரு தாயில பிறந்த 2 பேர் நகுலனும் சகாதேவன், அதிலே ஒருவருக்கு உயிராக இருக்க வேண்டும், உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக கேட்கிற தாயே சொல்லுவோம். அப்படிப்பட்ட நீதி நியாயத்துக்காக அந்த தேவதையே அந்த அசிரியே ரொம்ப மெய்மறையே உன்னுடைய 4 தம்பிகளையும் உயிரோட கூப்பிட்டு போப்பான்னு சொல்லி அனுப்பியிருப்பான். ஆக அப்படிப்பட்ட தீர்ப்புலாம் வழங்கப்பட்ட நம்ம பாரத தேசத்துல நான் என்ன தீர்ப்பு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல யார் விடுதலை பாதுகாக்கணும்? நாங்களா நம்முடைய பிஆர்டி செல்வமகன் ஐயா அவர்களை உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுமாறு கேட்கிறோம். Gracias.